உங்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். பாவை அண்ணன் பார்த்து, அண்ணன் எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டாள். கேட்கறதுக்கே கொஞ்சம் குழப்பமா ஏதோ ஒன்னு குறையிற மாதிரி இருக்குது. கரெக்ட், அதேதான். இத அப்படியே படிச்சா பொருள் சரியா புரியலையே. ஏன்? பாவை அண்ணனை பார்த்தாளா இல்ல அண்ணன் பாவைய பார்த்தாரா? அதாவது இப்ப இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெயர்களுக்கு இடையே உள்ள உறவை உணர்த்தும் உருபுகள் அங்க இல்ல. அதுதான் இந்த குழப்பத்துக்கு காரணம். உருபுகள்னா நீங்க அந்த வார்த்தைகளுக்கு நடுவுல வர சின்ன சின்ன எழுத்துக்களை சொல்றீங்களா? ஆமா, கண்டிப்பா. இப்போ அதே வாக்கியத்தை பாவை அண்ணனை பார்த்துன்னு சொல்லி பாருங்க. அந்த ஐ என்ற ஒரு சின்ன எழுத்து சேரும்போது பொருள் எவ்வளவு பளிச்சுன்னு தெளிவா புரியுது பாத்தீங்களா? ஓஹோ, நிஜமாவே ஒரு பெரிய வித்தியாசம் தெரியுது. இப்போ இதே பத்திய கொஞ்சம் மாற்றி வாசிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. பாவை அண்ணனை பார்த்து, அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டாள். இந்த அண்ணனால் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். அட, இப்ப கதை எவ்வளவு தெளிவா புரியுது. ஒரு சின்ன மாற்றம் வாக்கியத்தோட முழு அர்த்தத்தையுமே வெளிச்சத்துல கொண்டு வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம தேடல் இந்த இடத்திலிருந்து தான் தொடங்குது. வாக்கியங்கள்ல சொற்கள் எப்படி உருமாறுகின்றன, ஒரு வாக்கியத்தின் பொருளை தீர்மானிக்கும் அந்த ரகசிய விசை எது அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். அதாவது சுருக்கமா சொல்லணும்னா 8ஆம் வகுப்பு இலக்கண பகுதியான வேற்றுமை பற்றி தான் இன்னைக்கு நாம முழுமையா அலச போறோம். முதல்ல இந்த வேற்றுமை அப்படின்னா என்னன்னு நீங்க வரிக்கு வரி கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? தாராளமா. அதாவது ஒரு பெயர் சொல்லோட பொருளை பல்வேறு வகையா வேறுபடுத்தி காட்டுற முறைக்கு பேரு தான் வேற்றுமை. ஓ, அதனாலதான் இதுக்கு வேற்றுமைன்னு பேரா? ஆமா, அதேதான். இதற்காக அந்த பெயர் சொல்லோட சில எழுத்துக்களை நாம இணைப்போம். இப்போ ஐ, ஆல், கு, இன், அது இந்த மாதிரி வர எழுத்துக்கள் தான் வேற்றுமை உருபுகள். இந்த வேற்றுமை உருபுகள் எப்போதுமே இப்படி ஓரிரு எழுத்துக்களாகத்தான் இருக்குமா? அங்கதான் மொழியோட நெகிழ்வு தன்மையே வெளிப்படுது. சில இடங்கள்ல கொண்டு, உடைய தோன்ற முழு சொற்களே வேற்றுமை உருபா வந்து சேரும். முழு சொற்களுமா? அது எப்படின்னு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார் அப்படிங்கிற வாக்கியத்தை கவனிங்க. இதுல கொண்டு என்ற முழு சொல்லே உருபாக செயல்படுது. இதத்தான் சொல்லுருபுகள்னு சொல்வாங்க. வேற்றுமை உருபு முழு சொல்லாக வந்தால் சொல்லுருபு. எளிதா புரியுது. ஆமா, இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. இந்த உருபுகள் எப்போதுமே வாக்கியத்துல வெளிப்படையா தெரியணும்னு அவசியம் இல்ல. ஓ, சில நேரங்கள்ல கண்ணுக்கு தெரியாம மறைந்து வரவும் வாய்ப்பு இருக்கா? என்ன இருக்கு. ஒரு வாக்கியத்தில் வேற்றுமை உருபுகள் வெளிப்படையாக வந்தால் அத வேற்றுமை தொடர் என்பார்கள். உதாரணத்துக்கு பாலை குடித்தான். இதில் ஐ வெளிப்படையாக தெரியுது. ஆமா, தெரியுது. அதுவே உருபுகள் மறைந்து நின்று பொருள் தந்தால் அத வேற்றுமை தொகை என்பார்கள். பால் குடித்தான் என்று சொன்னாலும் அதே அர்த்தம்தான் வருது. ஆனா ஐ அங்க மறைந்திருக்கு. தமிழ்ல தொகை என்றாலே மறைந்து வருவது என்றுதான் அர்த்தம். மிக தெளிவான விளக்கம். இந்த வேற்றுமை மொத்தம் 8 வகைப்படும் இல்லையா? கரெக்ட், 8 வகைகள் இருக்கு. இந்த 8 வேற்றுமையில முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது. ஓ, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டுக்கு கிடையாதா? ஆமா, தொடக்கமும் முடிவும் சுதந்திரமானவை. அவற்றுக்கு எந்த ஒரு உருவும் தேவையில்லைன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இது. ஒரு வாக்கியத்துல எந்த உருவும் சேராம எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவதுதான் முதல் வேற்றுமை. அதனால் இத எழுவாய் வேற்றுமை என்றும் சொல்வாங்க. அப்போ பாவை வந்தால் அல்லது மரம் விழுந்தது, இதுல பாவை, மரம் என்பவை அவற்றின் இயல்பான வடிவிலேயே வந்திருக்கிறதால இது முதல் வேற்றுமையா? சரியா புடிச்சிட்டீங்க. ஓகே, அப்படியென்றால் முதல் வேற்றுமை என்பது அஸ்திவாரம் மாதிரி. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நாம ஏதாவது ஒரு செயலை செய்யும்போது அந்த செயலை ஏற்கும் ஒரு பொருள் தேவைப்படுது. அங்கதான் இந்த 2ஆம் வேற்றுமை உள்ளே வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகுது. இது பெயர் சொல்ல அப்படியே செய்யப்படும் பொருளாக மாற்றிவிடுது. 2ஆம் வேற்றுமையின் உருபு ஐ என்பதாகும். அதாவது கபிலர் பரணரை புகழ்ந்தார் என்ற வாக்கியத்துல கபிலர் என்பது எழுவாய். ஆனா பரணர் என்ற பெயர் சொல்லுடன் ஐ சேர்ந்தவுடனே அவர் அந்த புகழ்ச்சியை ஏற்கும் செய்யப்படு பொருளா மாறிவிடுகிறார் இல்லையா? மிகச் சரி. அதனாலதான் இதற்கு செய்யப்பட பொருள் வேற்றுமை என்று பெயர். ஆனா குறிப்புகளை பார்த்தா இது வெறும் செயலை ஏற்பது மட்டும் இல்ல போல இருக்கே. இந்த 2ஆம் வேற்றுமை மொத்தம் 6 வகையான வெவ்வேறு பொருள்களில் வரும்னு இருக்கு. ஆமா, 6 பொருள்கள் இருக்கு. ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை.
இது கேட்பதற்கு பெரிய பட்டியலா இருக்கே. இத நம்ம கொஞ்சம் வரிசையா அலசி பாப்போமா? தாராளமா. முதலாவது ஆக்கல், அதாவது புதிதாக ஒன்றை உருவாக்குவது. கரிகாலன் கல்லணையை கட்டினான். இதில் கல்லணை என்பது புதிதாக ஆக்கப்படுகிறது. அப்படியென்றால் நேர்மாறாக ஒன்றை இல்லாமலாக்குவது அழித்தல் பொருளாக இருக்கும். உதாரணமாக, பெரியார் மூடநம்பிக்கைகளை ஒழித்தார் என்று சொல்லும்போது அங்கு மூடநம்பிக்கைகள் அழிக்கப்படுகின்றன. சரியா? மிகச்சரி. அடுத்து அடைதல், ஒரு இடத்தை அல்லது நிலையை சென்றடைவது. கோவலன் மதுரையை அடைந்தான். இதில் மதுரை என்பது சென்றடையப்படும் இடம். புரியுது. அடுத்தது நீத்தல், அதாவது ஒன்றிலிருந்து விலகுவது அல்லது துறப்பது. காமராசர் பதவியை துறந்தார் என்று சொல்லும்பொழுது பதவி என்ற நிலையிலிருந்து விலகுகிறார். ஆமாம். மீதம் 2 இருக்கு, ஒத்தல் மற்றும் உடைமை. ஒத்தல்னா ஒப்பிடுவது போல தெரியுது. தமிழ் நமக்கு உயிரை போன்றது என்று சொல்லும்போது தமிழையும் உயிரையும் ஒப்பிடுகிறோம். கரெக்ட். உடைமை என்றால் ஒரு விஷயத்தை சொந்தமாக கொண்டளிப்பது. வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். ஆக ஐ என்ற ஒரு சின்ன எழுத்து இத்தனை தர்க்க ரீதியான செயல்களை செய்யுதா? ஆச்சரியமா இருக்கு. நாம் இப்போ செய்யப்படு பொருளை பார்த்துட்டோம். ஆனா ஒரு செயலை செய்வதற்கு ஒரு கருவி வேண்டுமல்லவா? ஓ, செயலிலிருந்து கருவிக்கு மாறுகிறோம். அப்போ இது 3ஆம் வேற்றுமை. இதோட உருபுகள் ஆள், ஆண், ஒடு, ஓடு ஆகிய 4. ஆமாம். இதுல எனக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. குறிப்புகளில் கருவி பொருள் 2 வகைப்படும் என்று இருக்கு. முதற்கருவி, துணைக்கருவி. எனக்கு என்னவோ 2மே கருவிதானேன்னு தோணுது. இதற்கிடையில் என்ன பெரிய வித்தியாசம்? இது மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரே மாதிரி தோன்றினாலும் மிக ஆழமான ஒரு தத்துவம் இதுல இருக்கு. ஒரு தச்சர் மரத்தால் சிலை செய்கிறார்னு வச்சுக்குவோம். அதே தச்சர் உளியால் சிலை செய்கிறார் என்றும் சொல்றோம். ஆமா, 2மே ஆள் என்ற உருபுடன் தான் வருது. ஆனா மரம் என்பது முற்றிலுமாக தன் உருவத்தை இழந்து சிலையாகவே மாறிவிடுகிறது இல்லையா? இப்படி ஒரு கருடியே செய்யப்படும் பொருளாக முற்றிலுமாக மாறுவது முதற்கருவி. அட, அப்படியென்றால் உளி சிலையாக மாறுவதில்லை. அது சிலையாக மாறுவதற்கு ஒரு கருவியாக மட்டுமே துணையாக நிற்கிறது. அதனால் அது துணைக்கருவி என்கிறீர்கள். சரியா பிடிச்சிட்டீங்க. எவ்வளவு நுட்பமான பகுப்பாய்வு பாருங்க. மரம் சிலையாகுது, ஆனா ஒளியாகவே இருக்கு. அருமை. அப்போ கருத்தா பொருள் அப்படிங்கிறதும் இதே மாதிரி 2 வகையா பிரியுமா? ஆமா. செயலை செய்பவரும் 2 வகைப்படுவார். ஒன்று, பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கர்த்தா. உதாரணம், கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. இங்கே கரிகாலன் தன் கைகளால் செங்கலை வைத்து கட்டவில்லை, அவர் கட்டச் சொல்லி ஏவினார். ஓஹோ, அப்போ இன்னொன்னு, தானே நேரடியாக செய்வது இயற்றுதல் கர்த்தாவா இருக்கும். ஷேக்கிலாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது அப்படிங்கிறது போல. முற்றிலும் சரி. சரி, இந்த யான் என்பதை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஆண் என்ற உருபு எங்க வரும்? நம்ம அன்றாடம் பேச்சுல ஆண் என்பதை பயன்படுத்துறதே இல்லையே. நீங்க கவனிச்சது சரிதான். ஆண் என்பது பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் மட்டும்தான் வரும். புறந்தூய்மை நீரான் அமையும்னு திருக்குறள்ல நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அதுல வரும் நீரான் என்பது 3ஆம் வேற்றுமைதான். ஓ, அப்படி சொல்லுங்க. அப்போ இந்த ஒடு, ஓடு உருபுகள் இவை ஒரு செயல் கூட்டாக நடப்பதை குறிக்க வரும். இதை இலக்கணத்துல உடன் நிகழ்ச்சி என்பார்கள். தாயோடு குழந்தை சென்றது என்பதில் தாயும் குழந்தையும் உடனாக செல்கிறார்கள் என்பதை அந்த ஓடு என்ற உருபு காட்டுது. கருவியில் தொடங்கி செய்யுளில் பயணித்து உடனிகழ்ச்சியில் 3ஆம் வேற்றுமையை முடிச்சிட்டோம். அப்போ 4ஆம் வேற்றுமையோட வேலை என்ன? 4ஆம் வேற்றுமையோட உருபு கு. இது கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லைன்னு பல பொருள்கள்ல வரும். ஒரே ஒரு கூ என்ற எழுத்து இத்தனை பொருளை தருதா? இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, முல்லைக்கு தேர் கொடுத்தான்னு சொல்லும்போது அது கொடையா இருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய ஈகை. ஆனா அதே கூ புகை மனிதனுக்கு பகை அப்படின்னு வரும்போது முற்றிலும் எதிர்மாறான ஒரு பகை உணர்வை தருது. மொழியோட மாயாஜாலமே இதுதானும் தோணுது. உண்மைதான். அந்த வாக்கியத்தோட சூழல் தான் அந்த கூவுக்கே உயிரே கொடுக்குது. இதுல மாணவர்களுக்கான கூடுதல் குறிப்பா ஒண்ண நாமே சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். இந்த கூ கூட ஆக என்ற அசை சேர்ந்தும் வரும் இல்லையா? ஆமா ஆமா. கூலிக்காக வேலை செய்தான்னு சொல்றோம்ல, அங்க கூ கூட்டல் ஆக சேர்ந்து காக அப்படின்னு வருது. இத மாணவர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சூப்பர். சரி, நாம இப்போ பாதி கிணற்ற தாண்டிட்டோம். அடுத்து 5ஆம் வேற்றுமை. இதோட உருபுகள் என், இல். ஆமா, இவை நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது ஆகிய பொருள்களில் வரும். தலையின் இழிந்த மயிர் அப்படிங்கிறது நீங்கள் பொருளுக்கு ஒரு உதாரணம். ஒப்புறது ஒப்பிட்டு பாக்குறதா? ஆமாம். பாம்பின் நிறம் ஒரு குட்டி அப்படின்னு சொல்றப்போ வர்ற ஒப்பு. ஓகே. அடுத்தது 6ஆம் வேற்றுமை. இதோட உருபுகள் அது,
ஆது ஆ. இது உரிமைப் பொருளை, அதாவது ஒன்றை சொந்தமாக கொண்டிருப்பதை குறிக்கும். ராமனது வில் என்பது போல. இதுல ஒரு சின்ன தகவல். 6ஆம் வேற்றுமை உருபுகளில் உள்ள ஆது ஆ ஆகிய 2 உருபுகளை இப்போ நாம அன்றாட வழக்கில் பயன்படுத்துவதே இல்ல. அது என்பது மட்டுமே பயன்படுத்துறோம். ஆமாம், 7ஆம் வேற்றுமையின் உருபு கண். இது ஒரு இடத்தையோ அல்லது காலத்தையோ குறிக்க வரும். அது மட்டுமில்லாமல் மேல், கீழ், கால், இல், இடம் போன்ற பல உருபுகளும் இதுக்கு இருக்கு. இங்கதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? இல் என்ற உருபு 5ஆம் வேற்றுமையிலும் வருது. இப்போ 7ஆம் வேற்றுமையிலும் வருதே. தேர்வில் இதை கேட்கும்போது அது 5ஆ இல்ல 7ஆ என்று எப்படி குழப்பமில்லாமல் கண்டுபிடிக்கிறது? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு வாக்கியத்துல இல் என்பது ஒரு பொருளிலிருந்து பிரிந்து செல்வதை, அதாவது நீங்கள் பொருளை குறித்தால் அது 5ஆம் வேற்றுமை. உதாரணத்துக்கு மழையிலிருந்து வீழ்ந்த அருவி. அருவி மலையை விட்டு பிரிகிறது. ஓ, பிரிந்து செல்வது. அப்படியென்றால் அதே இல் ஒரு இடத்தை குறித்தால் அது 7ஆம் வேற்றுமையா? கரெக்ட். பெட்டியில் உள்ள பொருள் அல்லது பள்ளியில் படிக்கிறான் என்று சொல்லும்போது அங்க யாரும் எதையும் விட்டு பிரியல. அது ஒரு இடத்தை குறிக்குது. இடத்தை குறித்தால் அது 7ஆம் வேற்றுமை. அற்புதமான சூத்திரம். பிரிந்தால் 5, இருந்த இடத்தில் இருந்தால் 7. மிகவும் எளிதாக பதிந்துவிட்டது. இறுதியாக நாம நிற்பது 8ஆம் வேற்றுமை. முதல் வேற்றுமையைப் போலவே இதற்கும் இன்று தனி உருபு கிடையாது, இல்லையா? ஆமா, கிடையாது. இதை விழிப்பொருள் என்று கூறுவார்கள். விழி என்றால் அழைப்பது என்று அர்த்தம். யாரையாவது அழைப்பதற்காக பெயர்ச்சொல் தன் இயல்பான நிலையிலிருந்து சற்றே திரிந்து அல்லது நீண்டு ஒலிப்பதுதான் 8ஆம் வேற்றுமை. அண்ணா என்று நீட்டுகிறோம் அல்லவா? புலவர் என்பதை புலவரே என்று மாற்றி அழைக்கிறோம். இந்த அழைக்கும் தொனிதான் 8ஆம் வேற்றுமை. மிகச்சரி. ஆக முதல் வேற்றுமை மற்றும் 8ஆம் வேற்றுமை இரண்டுக்கும் உருபுகள் இல்லை. நேயர்களே, நடுவுல உள்ள 6 வேற்றுமைகளுக்கான உருபுகளை மட்டும் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். ஐ, ஆல், கு, இன், அது, கண். இதை ஒரு சின்ன மந்திரம் போல் மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். வேற்றுமை என்ற ஒட்டுமொத்த கோட்பாட்டையும் மிக அழகா தொகுத்துட்டோம். நிச்சயமா. நேயர்களே, இப்போ இந்த அலசலோட மிக முக்கியமான கட்டத்துக்கு நாம வந்துட்டோம். நீங்க எந்த அளவுக்கு இதை புரிஞ்சிருக்கீங்கன்னு சோதிக்க ஒரு மாபெரும் ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி பண்ண போறோமா? அதேதான். நான் 40 கேள்விகளை அடுத்தடுத்து மின்னல் வேகத்துல கேட்பேன். என் வல்லுனர் நண்பர் சலைக்காம பதிலளிப்பார். நீங்களும் மனசுல பதில்களை சொல்லி பாருங்க. தயாரா? நான் தயார். தொடங்குங்க. 1. பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது. வேற்றுமை. 2. வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். 3. எந்தெந்த வேற்றுமைகளுக்கு உருபுகள் இல்லை? முதல் மற்றும் 8ஆம் வேற்றுமைகளுக்கு. 4. முதல் வேற்றுமையின் வேறு பெயர். எழுவாய் வேற்றுமை. சூப்பர். 5. இரண்டாம் வேற்றுமை உருபு. ஐ. 6. இரண்டாம் வேற்றுமையின் வேறு பெயர். செயபடு பொருள் வேற்றுமை. 7. கரிகாலன் கல்லணையை கட்டினான். இது எவ்வகை பொருள்? ஆக்கல் பொருள். 8. பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். இது அழித்தல். 9. காமராசர் பதவியை துறந்தார். நீத்தல். அருமை. 10. தமிழ் நமக்கு உயிரை போன்றது. ஒத்தல். 11. வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். உடைமை. 12. வேற்றுமை உருபுகள் மறையாமல் வெளிப்படையாக வந்தால் அது வேற்றுமை தொடர். 13. வேற்றுமை உருபுகள் மறைந்து வருவது. வேற்றுமை தொகை. 14. முழுச்சொற்களே உருபாக வருவது சொல்லிருப்புகள். ரொம்ப வேகம். 15. 3ஆம் வேற்றுமை உருபுகள் எவை? ஆல், ஆன், ஒடு, ஓடு. 16. கருவிப்பொருள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். 17. கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது. முதற்கருவி. 18. ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது. துணைக்கருவி. 19. கருத்தா பொருள் எத்தனை வகைப்படும்? அதுவும் 2 தான். 20. பிறரை செய்ய வைப்பது. ஏவுதல் கருத்தா. 21. தானே செய்வது. இயற்றுதல் கருத்தா. பாதி முடிஞ்சது. 22. ஆண் உருபு பெரும்பாலும் எதில் வரும்? செய்யுள் வழக்குல வரும். 23. ஒடு ஓடு உருபுகள் எந்த பொருளில் வரும்? உடனிகழ்ச்சி பொருள்ல. 24. 4ஆம் வேற்றுமை உருபு என்ன? கு. 25. முல்லைக்கு தேர் கொடுத்தான். எவ்வகை பொருள்? கொடை. 26. பகை பொருளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. புகை மனிதனுக்கு பகை. 27. தயிருக்குப்பால் வாங்கினான். இது எவ்வகை பொருள்? அதுவாதல். 28.
4ஆம் வேற்றுமையுடன் கூடுதலாக வரும் அசை. ஆக என்ற அசை. 29 5ஆம் வேற்றுமை உருபுகள் எவை? இன், இல். 30 6ஆம் வேற்றுமை உருபுகள் எவை? அது, ஆது, ஆ. 31 6ஆம் வேற்றுமை எந்த பொருளில் வரும்? உருமை அல்லது கிழமை பொருளில். 32 இக்காலத்தில் பயன்படுத்தப்படாத 6ஆம் வேற்றுமை உருபுகள். ஆது மற்றும் ஆ. 33 7ஆம் வேற்றுமை உருபு என்ன? கண். 34 இடம் காலம் குறிக்கும் சொற்களில் எந்த வேற்றுமை வரும்? 7ஆம் வேற்றுமை வரும். 35 8ஆம் வேற்றுமை எந்த பொருளில் வரும்? விழிப்பொருள். 36 8ஆம் வேற்றுமையின் வேறு பெயர்? விழி வேற்றுமை. 37 இல் உருபு எந்தெந்த வேற்றுமைகளில் வரும்? 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமைகளில். 38 அறத்தான் வருவதே இன்பம் இதில் உள்ள வேற்றுமை உருபு என்ன? அதாவது 3ஆம் வேற்றுமை. 39 மலர் பானையை வணைந்தாள் இது குறிக்கும் பொருள்? ஆக்கல். கடைசி கேள்வி 40 ஏவுதல் கலையில் சிறந்தவன் யார்? ஏகலைவன். இது ஒரு இலக்கிய கேள்வி. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது. வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை எப்படி அழைக்கப்படுகிறது? விழி வேற்றுமை. உடனிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை எது? 3ஆம் வேற்றுமை. அறத்தான் வருவதே இன்பம் இதில் உள்ள வேற்றுமை என்ன? 3ஆம் வேற்றுமை அதோட உருபு ஆண். மலர் பானையை வணைந்தால் இது என்ன பொருளை குறிக்கிறது? ஆக்கல் பொருள். பொறுத்துக பாணியில் ஒரு கேள்வி. மண்ணால் குதிரை செய்தான் என்பது. இதுவும் 3ஆம் வேற்றுமைதான். கடைசி கேள்வி. இராமனுக்கு தம்பி இலக்குவன் என்பது எந்த வேற்றுமை? இது 4ஆம் வேற்றுமை. குறிப்பா முறைப்பொருள்ல வருது. பெர்ஃபெக்ட். முதல் வேற்றுமையிலிருந்து 8ஆம் வேற்றுமை வரைக்கும் உள்ள உருபுகள் அதோட பொருள்களா ஒரு அருமையான கையேடு மாதிரி நாம தொகுத்து வழங்கிட்டோம். ஆமா